Welcome all of to my video. In this video we are going to see chapter 1 relations of functions example 1.6. Let x is equal to 1 2 3 4 and y is equal to 2 4 6 8 10 and r is equal to set of 1 2 2 4 3 6 and 4 8 so that r is a function and find its domain codomain and range. So என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு செட் கொடுத்துட்டாங்க, r என்ற ரிலேஷனையும் கொடுத்துட்டாங்க. இது r என்பது ஃபங்க்ஷனான்னு கேட்டுட்டு அதனுடைய டொமைன் கோடோமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று போடுவோம், அதாவது ஆரோ டயக்ராம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று போடுவோம். ஸோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆரோ டயக்ராம் தான். ஸோ இதை நம்ம ஆரோ டயக்ராம் மூலமாட்டு அழகாக நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு. ஸோ நான் போடுறேன். இப்போ எக்ஸ் வந்து 1 2 3 4 கொடுத்துட்டாங்க, இதுதான் எக்ஸு, இது ஒய்யு 2 4 6 8 10. ஸோ அந்த ரிலேஷன் பாருங்கள், அந்த ரிலேஷனை நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அப்போது 1 2ல் இருக்குது. ஸோ 1 2 இந்த மாதிரி வரும், தென் 2 4 இந்த மாதிரி வரும், 3 6 4 8. ஸோ ஓகே, இதுதான் உங்களுக்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு எங்கே தெரியுதுன்னா, ஈச் அண்ட் எவரி எலமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ். இங்கே பாருங்கள், நான் இந்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்கிறேன், ஒவ்வொரு எலமெண்ட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டு தான் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே ஒரு இது தான் இருக்குது. இப்போ 1க்குனா 2 தான் இருக்குது, 2க்குனாச்சுன்னா 4 தான் இருக்குது, 3க்குனாச்சுன்னா 6 தான் இருக்குது, இப்படி ஒன்று தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இருந்தாலே, அதாவது ஒரு எலமெண்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அப்படின்னாலே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு இமேஜ். அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோன்னா, திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் இதை. ஸோ இதே உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது இதில் உள்ள எலமெண்ட் இருக்கிறது பிரச்சனை இல்லை, இதில் உள்ள எலமெண்ட் ஏதாவது காலியாக இருந்துச்சுனாலோ இல்லை இதில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு ஏதாவது 2 இமேஜ் இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பின்னாடி ஒரு சம் வரும், அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கோடோமைன் அண்ட் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ கோடொமைன், டொமைன், ரேஞ்ச். ஸோ அப்படின்னா என்ன, இது ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சப்பறம் இந்த செட் ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கும், டொமைன் ரேஞ்சு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்மளுக்கு ஃபங்க்ஷன் தெரிஞ்சாச்சுன்னா லெஃப்ட் சைடு உள்ளதை பாருங்கள், லெஃப்ட் சைடு எல்லாமே டொமைன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கோடொமைன்னா நீங்கள் ஒன்று டொமைன் எதுக்கு எழுதி வச்சிடாதீங்க, கோடொமைன் சொல்லிட்டு டொமைன் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் அப்படியே ஒய் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கோடொமைன். அது ரிலேஷனில் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பார்க்காதீங்க, என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் வருமோ அதெல்லாம் கோடொமைன். ரேஞ்சுன்னு பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷன் ரிலேஷன் கூட என்னெல்லாம் ஜாயின் ஆகிருக்குது பாருங்கள். 2 4 6 8 10 வந்து ஜாயின் ஆகலை. ஸோ 10 நீங்கள் எழுதப்படாது. அப்போ நீங்கள் 2 4 6 8 மட்டும்தான் எழுதணும். கோடொமைன்னா ஒயில் எலமெண்ட்ஸ், அதாவது அந்த ஃபங்க்ஷன் அது ரிலேஷனில் இருக்குதோ இல்லையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவும் சேர்த்து சொல்லி தான் கோடொமைன். ஒரு வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கவே உள்ளே இருக்கவும் எல்லாத்தையும் சேர்த்து தான் கோடொமைன். ரேஞ்சுனாச்சும் வீட்டுக்குள்ளே இருக்க மட்டும் சொல்லணும், வெளியே இருக்கணும்னு சொல்லக்கூடாது, வெளியே இருக்க நான் எல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ சுப்பட்டி எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, நம்ம சேர்க்க மாட்டோம்ல. அதனால தான் நம்ம வந்து 2 4 6 8 இதை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ 10 வந்து வெளியே இருக்கு ஆக்சுவலாக, அதனால் நீங்கள் அதை சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.